ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி டுடே லஞ்ச் ரெசிபி என்னென்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருமேல் இந்த பட்டர் பிஸ்கட்டு, நெய் பிஸ்கட்டு, அப்புறம் கருவேப்பிலை பிஸ்கட்டு, வல்லாரக்கீரை பிஸ்கட்டு, புதினா பிஸ்கட்டு, அந்த மாதிரி ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபிஸ் எல்லாமே எப்படி பண்ணலாங்கிற வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா பாக்கெட் பிஸ்கட் நிறைய பேர் கொடுத்து விட்றாங்க. அப்புறம் பாக்கெட் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் குக்கர்லேயே எப்படி பிஸ்கட் பண்ணலாம், ஓடிஜி மூலியமாக எப்படி பிஸ்கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஏன்னா அவங்க பசங்களும் நம்மக்கிட்ட விரும்பி இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்மா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ தான் நம்ம சமையல் ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்து பண்ணினாலும் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸு அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்க. அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நம்ம வாங்கி கொடுக்கறதோட வீட்டிலேயே நம்ம சுத்தமான முறையில் ஹெல்த்தியான முறையில் பிஸ்கட் எப்படி பண்ணலாம், கேக் எப்படி பண்ணலாம், ராகி பிஸ்கட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் இனிமேல் வரப்போகுது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி லன்ச் என்ன பார்த்திங்கன்னா, குக்கர்லேயே சாதம் பண்ணியிருந்தோம். குக்கரில் தான் காலையில் மார்னிங் ஹரிபரியாக நம்ம 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நைட்டு ஈவினிங் வரைக்கும் வேண்டிய சமையல் எல்லாமே மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சிடுவேன். அப்போந்தான் கடைக்கு நம்மளால் வர முடியும். அதனால் குக்கர்லேயே தான் சாதம் வடிக்கிறது. குக்கர் சாம்பார், குக்கர்லேயே உருளைக்கிழங்கு வேக போட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் முட்டை பொரியல், இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பும் இருந்தனால அதுவும் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு அதை காலி பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளுடைய சேனலில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஸ்கட்டில் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டோன்னா 1 வீக்குக்கு அது கெட்டு போகாது. ஏர் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஹெல்த்தியான முறையில் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம போடக்கூடிய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye, see you, take care.